பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனையான வார்த்தை கொடுக்க விரும்புகிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நல்ல அருமையான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு, ரெண்டாவது பேதுருவை நோக்கி சொல்றாரு, ஆழத்துக்கு போலாம், மீன் பிடிக்கலாம், வலைய போடுங்க அப்படின்னு. அடுத்த வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, பேதுரு சொல்றாரு, முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஒரு மீனும் அகப்படல, ஆகிலும் நீங்க சொல்றபடி நாங்க கீழ்ப்படிஞ்சு வலைய போடுறோம் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. இது நிமித்தம் அதுக்கடுத்த வசனத்துல பாருங்க, மிகுதியான ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துடைய ஆலோசனையை கேட்டு பேதுரு தட்டி கழிக்காம கீழ்ப்படிந்து செய்ததுனால, இதோ 2 படகு அமிழத்தக்கதான பெரிய பெரிய மீன்களை பிடிச்சிட்டு திரும்பி ஊருக்குள்ள வராங்க. இது நிமித்தம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பேதுரு கூடயே இருக்கிறாரு. இயேசுவுக்கு தெரியும் பேதுரு வெறுங்கையா அப்படி நிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஐயோ, பேதுரு இப்படி வெறுங்கையா நிக்கிறானே, என் மகன் வெறுங்கையா நிக்கிறானே, அவன் வியாபாரத்துல ஆசீர்வாதம் இல்லையே, அவன் குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லாம போச்சேன்னு சொல்லி இயேசு என்ன செய்யறாரு பாருங்க, சும்மா நிக்கல, கூட வந்து அவர் சொல்றாரு, வா போலாம், வேலைக்கு போலாம், வா, இந்த இடத்துல வலைய போடு, ஆலோசனை சொல்லுகிறார். இன்னைக்கு அதே மாதிரிதான். ஏன்னா வேதத்துல இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இதோ நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பேதுருவுக்கு என்ன தேவையோ அறிந்ததுனாலதான் சொல்றாரு, வா என் கூட வா, ஆழத்துக்கு போய் வலைய போடலாம்னு சொல்லி. இது நிமித்தம் மிகுதியான ஆசீர்வாதத்தோடு பேதுருவும் இதோ கூட இருக்கிறவங்களும் திரும்பி வர்றாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இன்னைக்கு அதே மாதிரிதான் என் மகனே, என் மகளே, இன்னைக்கு நீங்க ஒருவேளை தேவைகளோடு கூட இருக்கலாம். உங்களுடைய வியாபாரத்துல தேவை இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல தேவை இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்துல நீங்க தேவையோடு இருக்கலாம், ஊழிய பாதையில சபையில நீங்க தேவையோடு காணப்படலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுறீங்களா? இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறார். தினமும் வேதத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறார். பேதுருவை ஆசீர்வதித்தது போல அவர் உங்களுடைய வியாபாரத்தையும் வேலையவும் சபையவும் ஊழிய பாதையவும் உங்க பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம் எதா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. பேதுருவை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிக்க போகிறார். சொல்லுவாரு, வா மகனே, இந்த வியாபாரத்துக்கு வா, இந்த வேலைக்கு வா, இந்த படிப்பை எடுத்து படி, ஆலோசனை கொடுப்பாரு. இந்த இடத்துல வலை போடுன்னு சொன்ன மாதிரி நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு. ஆனா அந்த ஆலோசனை என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு டைரியில எழுதி வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த நாளுல இந்த டைம்ல எனக்கு இந்த ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆலோசனைய அப்படியே கடைபிடிச்சு நடக்கணும். எழுதி வச்சுட்டு சும்மா அப்படியே மறந்துடக்கூடாது. தேவன் கொடுத்த ஆலோசனையின்படியே வலைய போட்டதுனாலதான் ஆசீர்வாதம். அப்ப தேவன் கொடுக்கிற ஆலோசனையின்படியே வியாபாரமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, சொந்த குடும்பமா இருந்தாலும் சரி, இல்ல ஊழியமா சபையா எதா இருந்தாலும் சரிங்க, இயேசு கிறிஸ்துட்ட ஆலோசனை வந்துருச்சுன்னா அந்த ஆலோசனையின்படி நடந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். இல்லைன்னா ஆசீர்வாதம் நமக்கு வராது. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். கலங்காதீங்க, தவிக்காதீங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். பேதுரு வெறுங்கையா இருப்பதை நாங்க பார்த்து ஆண்டவரை சும்மா இருக்கலையே, பேதுருவை ஆண்டவரை ஆலோசனை கொடுத்து திடமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீரேப்பா. பேதுரு குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே. ஏன்னா உங்களுக்கு இன்னது தேவை என்று பேதுருடைய தேவைகளை அறிந்த தேவன் கூட இருந்தபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. அப்படி இருக்கும்போது நீர் எங்களை ஆலோசனை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவரை. நாங்க விசுவாசிக்கிறோம், காத்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கலங்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, காத்துக்கிட்டு இருங்க. பேதுருவை ஆசீர்வதித்தவர் ஆலோசனை கொடுத்து நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.